இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு என் மனசுல உன் நினப்பு கிளறி விட்டுருச்சு சுசிலா. உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை, அப்போ இருந்த சந்தோஷம் எல்லாமே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையினால உன்னை நான் நினைக்கிறேன்னா, இல்ல உன்னை பார்த்ததுனாலதான் அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துகிட்டு இருக்கான்னு என்னால சரியாவே சொல்ல தெரியல. ஆனா உடனே உன்னை பார்க்கணும், பேசணும் போல இருக்கு சுசீலா. இத்தனை காலமா இல்லாம இப்பதான் உங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தோணுது. கூடிய சீக்கிரமே நான் உங்க எல்லாரையும் கண்டுபிடிப்பேன் சுசீலா, நிச்சயமா கண்டுபிடிப்பேன். உனக்கும் நான் மூஞ்ச கூட பார்க்காத அந்த பிஞ்சு குழந்தைக்கும் உங்க 2 பேத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு உங்க 2 பேர் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்கு. அந்த மனுஷன் இந்நேரம் சாப்பிட்டுருப்பாரா? என்னோட ஞாபகம் வந்திருக்குமா? கண்டுபிடிச்சிருப்பாரா? மயில்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாமா இல்ல வேண்டாமா? என்ன பண்றதுன்னே தெரியலையே. அம்மா, என்னம்மா சாப்பாடை போட்டு குழம்பே ஊத்தாம நின்னுட்டு இருக்க? குழம்பு ஊத்துமா. சரிம்மா. அம்மா, என்னம்மா யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சாப்பிடு. அம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்ல போறாருன்னு தானே யோசிக்கிற? உன் சாப்பாடு யாருக்குமா பிடிக்காம போகும்? தினமும் உங்க வீட்ல இருந்தே சாப்பாடு கொண்டு வான்னு சொல்ல போறாரு. என்னம்மா, சாப்பாடு நல்லா இல்லையா? அம்மா, ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா வழக்கமா வைக்கிற மாதிரி இல்ல, அதை விட ருசியா இருக்கு. இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்கணுமேனு ரொம்ப மெனக்கிட்டு பண்ணிருக்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் எப்பவும் சமைக்கிற மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அந்த இன்ஸ்பெக்டருக்கு குழம்பு பிடிச்சு நம்ம மயிலுக்கு நல்ல பேர் கிடைச்சா சந்தோஷம் தானே. நீ சாப்பிடுமா. நீ சாப்பிடலையாமா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வா மயிலு. சார், இந்தாங்க வெத்தலை பாக்கு. இல்ல, எனக்கு இது போடுற பழக்கம் இல்ல. ஓகே சார். மயிலு, ஒரு விஷயம் பேசணும், உட்கார. சொல்லுங்க சார். இல்ல உட்காரு, நான் சொல்றேன், உட்காரு. பரவாயில்ல சார், சொல்லுங்க. சுந்தரம்னு எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தான். எனக்கு அவனுக்கு ஒரே நாள்ல தான் கல்யாணம் ஆச்சு. அவனும் அவன் பொண்டாட்டியும் ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவன் பொண்டாட்டி அப்படி ஒரு தெய்வ பிறகு. அவனை தவிர அவளுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. ஆனா அந்த பொண்ணோட அருமை அவனுக்கு தான் தெரியல. எப்ப பார்த்தாலும் அவகிட்ட எரிஞ்செறிஞ்சு உளுந்துகிட்டே இருப்பான். அவ எதை சொன்னாலும் தாட் போட்டுன்னு கத்திக்கிட்டே இருப்பான். பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த பொண்ணு ஒரு நாள் பிள்ளைங்களை கூட்டிட்டு அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அதாச்சு 24 வருஷம். அந்த அம்மா எங்க போனாங்க, அந்த குழந்தைங்களை வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, என்ன பண்றாங்க, இப்போ எந்த நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிய நேத்து தான் அவன் இந்த ஊர்ல பார்த்திருக்கான். அவன் போய் அவகிட்ட பேசுறதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டா. என்ன மயில, எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? இல்ல சார், இது உங்க ஃப்ரெண்டோட கதைன்னு சொல்றீங்க, ஆனா இவ்ளோ ஃபீல் பண்ணி எமோஷனலா சொல்றீங்க.
சுந்தரம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வேற நான் வேறன்னு இல்லை, நாங்க 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவனை பத்தி பேசும்போது நான் எமோஷனல் ஆயிட்டேன். அடிக்கடி என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். பொண்டாட்டிய நேரில் பார்த்ததுல இருந்து அவனால் நார்மலா இருக்கவே முடியல மயிலு. உடனே அவங்கள பார்க்கணும்னு துடிக்கிறான். எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு தாடான்னு என்கிட்ட கெஞ்சுறான். அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. நான் அவன் ஆசையை நிறைவேற்றி தரேன்னு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என் சார்பில் நீ தான் அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கா இந்த உதவி நீ செய்வியா மயிலு? கண்டிப்பா செய்யறேன் சார். ஆனா புரிஞ்சிருச்சு மயிலு, நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா காணாம போகல, தானாவே தான் பிரிஞ்சு போனாங்க. ஸோ அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. அன்அஃபிஷியலா தான் நாம இதை விசாரிக்கணும். டிபார்ட்மெண்ட் வேலையை விட்டுட்டு இதை செய்யணுமா நீ நினைக்கலாம். கம்ப்ளைண்டா வந்தால் தான் நம்ம பப்ளிக் உதவி செய்யணும்னு இல்லை. பிரிஞ்சு போகிற பொண்டாட்டி புருஷன் சேர்த்து வைக்கிறதும் செய்கிறது கூட பப்ளிக் சர்வீஸ் தானே மயிலு. அவன் பிரிஞ்சு போகிற பொண்டாட்டியோட சேரணும்னு அவன் ரொம்ப பரிதவிக்கிறான். அவனுக்கு உதவுறது கூட நம்ம கடமை தானே மயிலு. ஓகே சார். அந்த அம்மாவோட போட்டோ ஏதாவது இருக்கா சார்? நான் தேடி பார்க்குறேன் மயிலு. என்ன சார் சொன்னீங்க? இல்ல, அவங்கிட்ட தேடி பார்த்து எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுறான்னு அப்படி சொல்ல வந்தான். அதான் போட்டோ இருந்தா தேடுறது ஈஸி சார். இல்லனா அவங்கள பத்தின வேற ஏதாவது தகவல் இருக்கா சார்? கடைசியா யாராவது அவங்கள பாத்திருக்கலாம். நான் இங்கதான் இருக்கேன்னு அந்த அம்மா அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். அப்படி யாரும் பார்த்த மாதிரி தெரியலையே மயில. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருந்தாங்க. கடைசியா அந்த அம்மா கோயம்புத்தூர் பஸ் ஏறும்போது அந்த பாட்டி தான் பார்த்திருக்காங்க. ஆனா நேத்து அவன் இந்த ஊர்ல தான் அந்த அம்மாவை பார்த்திருக்கான். கோயம்புத்தூர் பஸ் ஏறினவங்க இந்த ஊர்ல இறங்கி இருக்கலாம் இல்லையா? சோ நம்ம இந்த ஊரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா தேடினோம்னா கண்டிப்பா அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிடலாம் மயில. ஓகே சார், நீங்க போட்டோ கொடுங்க. நான் இப்ப இருந்தே அந்த வேலையை ஆரம்பிக்கிறேன். நல்லது மயில, சீக்கிரமே நீ அவங்கள தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு நம்புறேன். கண்டிப்பா சார். அவங்க பேரு சுசிலா. சுசிலா தான் அவங்க பேரு. சரிங்க சார். சரிம்மா. அம்மா, 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 அம்மா. என்ன மயிலு, ஏன் இவ்வளவு பதட்டமா வர? நான் பதட்டமா வரலம்மா, சில கேள்விகளோட வந்திருக்கேன். கேள்வியா? என்ன கேள்வி மயிலு? சாருக்கு உருண்டை குழம்பு பிடிக்கும்னு உனக்கு எப்படிமா தெரியும்? இவ்வளவு காலமா பிரிஞ்சிருந்தாலும் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பொண்டாட்டிக்கு தெரியாதம்மா. அம்மா, உன்னதாமா கேக்குறேன். கேட்டதுக்கு பதில் சொல்லாம வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு உருண்டை குழம்பு வைக்கலான்னு தோணுச்சு, செஞ்சேன், அவ்வளவுதான். சரி, அதை விட 20 வருஷத்துக்கு முன்னாலதான் சாரு இதே ருசியில உருண்டை குழம்ப சாப்பிட்டிருக்காராம். அதே ருசியில யாராலையும் அந்த குழம்பு வைக்க முடியாதுன்னு அவரு நினைச்சிட்டு இருந்தாராம். ஆனா உன் அம்மாவால எப்படி அதே ருசியில உருண்டை குழம்ப சமைக்க முடிஞ்சதுன்னு என்கிட்ட கேக்குறாரு. எனக்கும் அதே சந்தேகம் தான்மா. அவருக்கு பிடிச்ச மாதிரி உன்னால எப்படிமா சமைக்க முடிஞ்சது? என்னடி நீ இப்படி எல்லாம் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது? நான் எப்பவும் போலதாண்டி செஞ்சேன். நானும் சாப்பிட்டு பார்த்தேமா. நீ வழக்கமா சமைக்கிறத விட இதுல ருசி வேற மாதிரில இருந்துச்சு. மயிலு, நானும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன்.
இன்னைக்கு குழம்போட டேஸ்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அது சரி, உங்க இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டு என்ன சொன்னாரு? அவருக்கு பிடிச்சிருந்ததா? அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன்க்கா. அம்மா சமையல சாப்பிட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஓ, சந்தோஷம்னு சொல்றதை விட கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அப்படியே எமோஷனல் ஆயிட்டாரு. உன் அம்மாவுக்கு நன்றி சொல்லுன்னு ரொம்ப நெகிழ்ச்சியா பேசினாரு. அவர் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசி நான் பார்த்ததே இல்ல. அம்மாவோட சாப்பாடு அவரை ஏன் இந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு எனக்கு புரியல. அதோட காரணம் எனக்கு மட்டும்தான் புரியுமா. என் சாப்பாடு என்ன ஞாபகப்படுத்திடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் பயப்படுற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அம்மா, என்னம்மா வேற ஏதோ யோசனையில போயிடுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ மேல சொல்லு. சாப்பிட்டுட்டே இருந்தவரு திடீர்னு உன் பேரை கேட்டாரு. என் பேரா? எதுக்கு? தெரியலம்மா, அவர் கேட்டாரு, நான் சொன்னேன். கடவுளே, பேரை கேட்டவரு சொந்த ஊரை பத்தி விசாரிச்சிருப்பாரா? இவன் என்ன சொல்லி தொலைச்சான்னு தெரியலையே. என் மேல உங்க சார் வேற ஏதாவது கேட்டாரா? இல்லம்மா, சார் உனக்கு ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்ல சொன்னாரு. சரி சரி, இதோட இந்த வேலையை விட்டுரு. உன் ஆசைக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுத்தேன், இதுக்கப்புறம் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நானே 2-3 நாளைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டேன். சார் எனக்கு முக்கியமான வேலையை கொடுத்திருக்காரு. அது விஷயமா வெளியே நிறைய அலைய வேண்டியிருக்கு. அப்படி என்னடி முக்கியமான வேலை? சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனையாக்கா. 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அம்மா குழந்தைங்களோட அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவரு அவங்கள பார்க்கவே இல்லையா. பாதி நம்ம குடும்ப கதை மாதிரி இருக்கு மயில. கேக்குறப்ப எனக்கும் அப்படிதான்க்கா தோணுச்சு. பாவம் அந்த குழந்தைங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவர் அந்த அம்மாவை இந்த ஊர்ல பார்த்தாராம். அவங்கள பிரிஞ்சதை நினைச்சு அவர் இப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு போல இருக்கு. எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சு கொடுன்னு சார் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு. அந்த வேலையை தான் சார் என்கிட்ட ஒப்படைச்சிருக்காருக்கா. அவங்களதான் நான் ஏரியாவா போய் தேட போறேன். அந்த மனுஷன் சொன்னது அவரோட ஃப்ரெண்டு கதை இல்ல மயிலு, நம்ம கதை. உன் அம்மாவை தேடுற வேலையை தான் அவர் உன்கிட்டயே கொடுத்துருக்காரு. சரியா சொன்னா நீ உன்னையே தேட போற. இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை விட்டு தொலைன்னு சொன்னேன். உன் பிடிவாதத்தால என் இத்தனை வருஷம் வைராகியத்தையே கெடுத்துருவ போல இருக்கே. அம்மா, காஃபி எடுத்துட்டு வந்துட்டியா? டிகாஷன் போட்டு வச்சிருக்கேன்டி. சரிம்மா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். மயிலு நில்லு. ஏண்டி, அந்த ஆள் என்ன வேலை கொடுத்தாலும் நீ தலையாட்டிட்டு வந்துருவியா? முடியாதுன்னு உன்னால சொல்லவே முடியாதா? அம்மா, நான் ஏமா அப்படி சொல்லணும்? என் மேல் அதிகாரி ஒரு வேலை சொல்றாங்கன்னா அதை செஞ்சுதானே ஆகணும். இத பாரு, அந்த ஆளு பொண்டாட்டிய காணோம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஆள்னு நீ இப்ப யார சொல்ற? அந்த இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்ட தான் சொன்னேன். அவர் புகார் எதுவும் சொல்லல. சாரும் இதை அன்அபிஷியலா தான் விசாரிக்க சொல்லிருக்காரு. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். புகார்னு உங்ககிட்ட வந்திருந்தா நீ இந்த வேலையை செய்யறது சரிடி. ஆனா இது அவரோட சொந்த பிரச்சனை. இதுக்கெல்லாம் நீ அலையணும்ன்ற அவசியமே கிடையாது. அவருக்கு கீழே வேலை செய்யறவங்கள இப்படி சொந்த வேலைக்காக பயன்படுத்துறது ரொம்ப தப்பு மயிலு. நீ போய் அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்றதை விட்டுட்டு ஏண்டி அதை ஒத்துக்கிட்டு வந்த? என்னம்மா பேசுற நீ? மேலதிகாரி கிட்ட அப்படிலாம் சொல்ல முடியாதுமா. அதுவும் இப்ப இருக்கிற நிலைமையில மயில் அவரை கோவப்படுத்தாம நடந்துக்கிறது தான் நல்லது. நான் அப்படியெல்லாம் யோசிக்கலக்கா. என் மனசாட்சிக்கு விரோதமா இருந்துச்சுன்னா நானே நேராவே முடியாதுன்னு சொல்லிருப்பேன். ஆனா சாருக்காக இல்லனாலும் அவரோட ஃப்ரெண்டுக்காக நான் இதை செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. நம்மள பெத்தவர் தான் நம்மள வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டாரு. அந்த உறுத்தலே இல்லங்கிறதுனாலதான் இத்தனை வருஷமா
அவர் நம்மள தேடி வரவே இல்ல. ஆனா சாரோட ஃப்ரெண்ட் விஷயத்துல அந்த அம்மா தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. ஆனாலும் அவரு குற்ற உணர்ச்சியில தவிக்கிறாரு. அவங்கள பார்த்து பேசணும்னு துடிக்கிறாரு. அந்த மனசுக்காக தான் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன். என் மயிலு, அவர் அந்த அம்மாவோட போட்டோ ஏதாவது கொடுத்தாரா? இல்லம்மா, இப்பதான் போட்டோ கேட்டிருக்கேன். ஆனா இன்னும் கொடுக்கல எதுவும். எப்படி மயிலு போட்டோ எல்லாமே எங்கன்னு தேடுவேன்? திருப்பதியில போய் மொட்டடிச்ச ஆளை தேடுங்கிற மாதிரி இருக்கு இந்த கதை. இந்த பாரு, அதோட அந்த ஆளோட ஃப்ரெண்டுக்குலாம் நீ சேவை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. சும்மா பேருக்கு தேடிட்டு கண்டுபிடிக்க முடியலன்னு போய் சொல்லிட்டு போ. என்னடி பாக்குற? நான் அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் இந்த வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுல நீ ஏமா இப்படி தீவிரமா இருக்க? இத பாரு, அந்த ஆள் சொல்ற கதையெல்லாம் என்னால நம்ப முடியல. ஏதோ உன்னை அலைய வைக்கணும்னு தான் தேவையில்லாம இதை உன்கிட்ட சொல்லிருக்காரு. நீ அவர் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடாத. தேவையில்லாம உன் நேரம் தான் வீணாகுமே தவிர உருப்படியா எந்த விஷயமும் நடக்காது. இத பாரு, 2 தெருவுல தேடிட்டு அந்த அம்மா கிடைக்கலன்னு சொல்லிட்டு போய் வேற வேலையை பாக்குற வழிய பாரு. இல்லம்மா, சார் என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்காரு. அந்த நம்பிக்கையை என்னால கெடுக்க முடியாது. அந்த அம்மா இந்த ஊர்ல எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் தேடி கண்டுபிடிப்பேன். என்னம்மா இதெல்லாம்? என் வாழ்க்கையோட ஏன் இப்படி விளையாடுற? எது நடக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறனோ அதத்தனமா நீ நடத்தி வைக்கிற. அப்ப என் வேண்டுதலுக்கு என்னம்மா அர்த்தம்? என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு. என்ன கண்டுபிடிக்கிற வேலைய அந்த ஆளு அவரு பெத்த பொண்ணுகிட்டயே கொடுத்திருக்காருமா. என் பொண்ணு என் முன்னால அந்த ஆளு கொண்டு வந்து நிறுத்திட்டா. இத்தனை வருஷம் போராட்டம் வீணா போயிடும் தாயே. என் பொண்ணு IPS ஆக்கிட்டுதான் திரும்பவும் அவர் முன்னால போய் நிக்கணும்னு நான் வைராகியமா இருக்கேன். இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ மயில் எப்படியாவது பரீட்சை எழுதி அதிகாரி ஆயிடுவாமா. அதுக்கு முன்னாலேயே மயில தான் அவரோட மகன்னு தெரிஞ்சுட்டா நான் தோத்து போற மாதிரி ஆயிடும் தாயே. என்னோட இத்தனை வருஷ போராட்டத்துக்கு நீதான் துணையா சாட்சியா நின்ன. இப்ப நீ என்ன தோக்கடிச்சிடாத தாயே. அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாம என் பொண்ணு எப்படியாவது தடுத்துற. எப்படியாவது நீதான் தடுத்து நிறுத்தின தாயே. நீ எத்தனை சோதனைகள் எனக்கு கொடுத்தாலும் உன்னை மட்டும்தான் நான் முழுசா நம்பியிருக்கேம்மா. என் நம்பிக்கையை காப்பாத்திடு தாயே, என் நம்பிக்கையை காப்பாத்திடு. இன்னும் 5 நிமிஷத்துல மயிலு துணிக்காய போட மாடிக்கு வந்துருவா. நம்ம ஐடியாவை ஆக்ஷனா மாத்த இதுதான் கரெக்டான டைம். இது சுந்தர் சி கிட்ட இருந்து சுட்ட ஐடியா தான். அதை சுட்டா அவர் ஒன்னும் கோச்சிக்க மாட்டாரு. இந்த எண்ணெயில மயிலு கால் வழுக்கி என் மேல விழுந்தாலும் நான் அவன் மேல விழுந்தாலும் லாபம் நமக்கு தானே. அப்பனே மன்மதா, இந்த ஸ்லிப்பிங் மேட்டரை நீ தான் எப்படியாவது சக்சஸ் பண்ணி கொடுக்கணும்.